السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد الله العليم نصلي ونسلم على رسوله الكريم أما بعد. قال الله سبحانه وتعالى في القرآن العليم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. وأقيموا الصلاة وآتوا الزكاة. وقال أيضا سبحانه وتعالى في موضع آخر إنما الصدقات للفقراء والمساكين إلى آخر الآية. صدق الله العليم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم في حديثه الشريف اتقوا النار ولو بشق تمرة. وقال أيضا رسول الله صلى الله عليه وسلم ومن أدى زكاة ماله فقد ذهب عنه الشر. أو كما قال عليه الصلاة والسلام. புகழ் அனைத்தும் எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டும். சலாத்தும் சலாமும் உயிரினும் உயிரான உயிரினும் மேலான அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்த குடும்பத்தார்கள் உத்தம சத்திய சஹாபாக்கள் இன்னும் நற்பாக்கியம் நிறைந்த உம்மத்தாரான நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் பேரருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, இறைநேசத்திற்கு முரித்தானவர்களே, அருமையான நாமெல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த புனிதமான ரமலான் மாதத்தை அடைந்து முதல் ஜுமாவிலே இரண்டாவது நோன்பு வைத்த நிலையில் 2 தராவி முடித்து 3வது தராவி தொழக்கூடிய நிலையில் நாம் எல்லாம் இருக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா நம்முடைய அனைத்து அமல்களையும் கபூல் செய்து தந்தருள்வானாக. அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா மனித சமுதாயத்தை மேம்படுத்துவதற்காக எல்லா விதமான நியாமத்துக்களையும் அருள்கொடைகளையும் பரக்கத்தாக வாரி வழங்கி தந்திருக்கிறார். அதில் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா சில பணக்காரர்களையும் படைத்திருக்கிறார், சில ஏழைகளையும் படைத்திருக்கிறார். பொதுவாக ரமலான் மாதம் என்பது அதற்கு 70 வகையான பெயர்களை சூட்டுகிறார்கள் மார்க்க மாமேதைகள். ஷஹ்ருன் முபாரக்குன், இது பரக்கத்தான மாதம். ஷஹ்ரு ரில்வான், இது இறை பொருத்தத்திற்கான மாதம். ஷஹ்ரு சபுர், பொறுமையின் மாதம். ஷஹ்ரு ஜக்கா, தான தர்மங்களுடைய மாதம். இப்படியே ஒரு 70 வகையான பெயர்களை சொல்லி காட்டுகிறார்கள். அருமையான குர்ஆன் ஓதுதல், தராவி தொழுகுதல், இரவு வணக்கங்களில் ஈடுபடுதல், திக்ரு துவாவில் ஈடுபடுதல், இப்படி பல்வேறு விஷயங்கள் இருப்பது போல இஸ்லாமின் 50 கடமைகளில் ஒன்று ஜகாத் என்னும் ஏழை வரியை நிறைவேற்றுவது கட்டாய கடமை. எப்படி தொழுவது, நோன்பு வைப்பது, ஹஜ் செய்வது கடமையோ, ஜகாத் என்கிற அந்த ஏழை வரியை நாம் நிறைவேற்றுவது கட்டாய கடமை என்பதாக அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். வாகீமு ஸலாத்த வாத்து ஜகாத்த, தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜகாத்தை கொடுத்து வாருங்கள். ஒருவர் தொழுகிறார் என்று சொன்னால் அவர் ஜகாத்தும் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். இல்லை நான் தொழுக மட்டும்தான் செய்வேன், ஜக்காத்து கொடுக்க மாட்டேன்னா ஈமான் பலகீனமான இருக்கு என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள். ரெண்டுமே செய்வதுதான் ஒரு சிறந்த முஃமினுடைய அடையாளம். தொழுகவும் செய்ய வேண்டும், ஜக்காத்தை கொடுக்க வேண்டும் என்பதை தான் இந்த மார்க்கத்தினுடைய பார்வை. ஏனென்று சொன்னால் ஏழைகளை அல்லாஹ் படைத்திருப்பதனுடைய காரணம், பணக்காரர்கள் அவர்களிடம் மட்டும் உங்களுடைய பொருளாதார விஷயங்கள் கைலா யகூன தூலத்தம் பைனல் அக்னியா மின்கும், உங்கள் செல்வங்கள் பணங்காசுகள் உங்களிடம் மட்டும் சுற்றி திரிய வேணாம், அது இல்லாதப்பட்டவர்களுக்கு போய் சேர வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். பொதுவாக இந்த ஜக்காத்துக்கு குர்ஆன்ல 3 வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள். ஒன்று ஜக்காத் என்றே தெளிவாக வருகிறது, இன்னொன்று சதகா என்பதாக வருகிறது, 3வது ஹக்கு ரைட்ஸ் உரிமை என்பதாக வருகிறது. ஏழைகளுடைய பணம் உன்னிடம் இருக்கிறது, வசதி படைத்தவர்கள் இல்லாதப்பட்டவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அவன் கேட்பான் அல்லது கேட்க மாட்டான், நீ வீடு தேடி போய் உன்னுடைய கடமையை நிறைவேற்று. ரைட்ஸ், அவனுடைய ரைட்ஸ் உன்கிட்ட இருக்கு, இல்லைன்னா அவன் பிடுங்குவதற்கும் உரிமை இருக்கிறது என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையிலே சொல்லி காட்டுவார்.
ஜகாத்துக்கு பல்வேறு அர்த்தங்கள் இன்னும் குர்ஆன்ல நம்ம பார்க்க முடிகிறது. ஒன்று ரிஃபஅத் என்கிற வளர்ச்சி என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள். இன்னொன்று ஹைர் நன்மை என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள். மூன்றாவது பரக்கத் அதே போல நல் அமல். இப்படி பல்வேறு வார்த்தைகளால் ஜகாத் என்பது சூழப்பட்டுள்ளது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார சுழற்சி. மிகப்பெரிய இந்த மார்க்கம் நமக்கு கொண்டு வந்தது மிகப்பெரிய ஒரு பொருளாதார வளர்ச்சியை இல்லாதப்பட்டவர்களை அவர்களை உயர்ந்த இடத்திற்கு கொண்டு போவதற்கு அல்லாஹ் வழிவகுத்து தந்ததுதான் இந்த தான தர்மங்கள் எல்லாம். எனவே அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், இத்தகுன்னார நரகத்திலிருந்து நீங்கள் அஞ்ச வேண்டுமா, கபருடைய வேதனை உங்களுக்கு நீங்க வேண்டுமா, பரக்கத்து பெற வேண்டுமா, சந்தோஷமா வாழ வேணுமா, நீ ஜகாத்து கொடுன்றோம். நல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வலோ பிஷிக்கி தம்ரா, அது பேர்ச்சம்பளத்தினுடைய ஒரு சுளையாக இருந்தாலும் அதை நீ தானம் தர்மம் செய்து நீ உன்னை பாதுகாத்துக்கொள், நரகத்தை விட்டு பாதுகாத்துக்கொள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, அருமையான ஒரு மாதத்திலே ரமலான் மாதத்திலே இருக்கிறோம். ஜகாத்தை கணக்கிட்டு ஒருவர் ஒவ்வொரு வருடமும் முஹர்ரம்ல கொடுக்கிறார்னா அவர் முஹர்ரம்ல கொடுக்கறது சிறந்தது. ஜகாத் வருடம் முழுக்க கடமை. ஒரு வருஷம் போக தன்னுடைய எல்லா தேவையும் போக கடன்லாம் இல்லாம ஒரு 50,000 ரூபா அல்லது 70,000 ரூபா பணம் அவர்கிட்ட சும்மா இருக்குன்னா அவர் மீது ஜகாத்து கடமை. அவர் மீது 612 கிராம் வெள்ளியின் மூலமாக கணக்கு வைத்து ஜகாத்தை கொடுக்க வேண்டும். தங்கத்துல 87 கிராம் சொல்லுகிறார்கள். எனவே ஜகாத்து யாருக்கு நம்ம கொடுக்கணும்? முன்னொரு காலம் இருந்தது. பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வருவதற்கு முன்பாக ஜகாத் இருந்துச்சு. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கணக்கு வழக்கெல்லாம் சொல்லலை, இவ்வளோதான் கொடுக்கணும், இவங்களுக்கு கொடுக்கணும், அப்படி ஒரு பட்டியலே இல்லாமல் கரெக்டாக ஏழைகளுக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் இப்னு ஜபல் அவங்க யமன் தேசத்துக்கு அனுப்புகிற பொழுது இதுதான் சொன்னாங்க, ஜகாத்தை வதூகது மின் அக்னியாஇஹிம் வதுரத்து இலா ஃபுகராஇஹிம், பணக்காரர்களிடமிருந்து பணத்தை பெற்று ஏழைகள்கிட்ட கொண்டு நீ ஜகாத்தை கொடுப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சாங்க. அப்படிதான் ஒரு சட்டம் இருந்துச்சு. அதற்கு பின்னால் ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டிலே ஜகாத் மதீனாவுக்கு போன பின்னாடி கடமையாக்கப்பட்டு அப்பொழுதுதான் அல்லாஹ் லிஸ்ட் போடுறான், இன்னம சதகாத்து, நிச்சயமாக சதகா என்பது தான தர்மங்கள் என்பது ஒரு 8 பேர் அல்லாஹ் சொல்றான். எத்தனை பேர் சொல்றான்? ஏழைகள், பரம ஏழைகள், கடனாளிகள், இஸ்லாத்தின் பக்கம் ஈர்க்கப்பட்டவர்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே பயணிப்பவர்கள், அதே போன்று ஜகாத்தை வசூலிப்பவர்கள், அதே போன்று பிணை கைதிகளாக பிடிப்பட்டவர்கள், இப்படி ஒரு 7-8 பேர் அல்லாஹ் லிஸ்ட் போட்டு ஃபரீலத்தம் மினல்லாஹ், இவங்களுக்கு உங்களுடைய ஜகாத்து தொகையை கரெக்டா நீங்க செலுத்திடுங்க என்பதாக கட்டளை. கண்டிப்பா நம்ம கொடுத்தே ஆகணும் என்பதுதான் அர்த்தம். ஏன்னா வெளியே போக வேண்டிய அழுக்கு நம்மள்கிட்ட இருக்கிற பணங்காசுகள் இருந்து வெளியே போலன்னா, அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தியம் மட்டும் சொல்லுகிறார்கள், உன்கிட்ட இருக்கிற செல்வத்தையும் சேர்த்து அழிச்சிடுன்றாங்க. எல்லாம் காப்பாற்றணும். எப்படி சொல்றாங்க? 3 விஷயத்தை சத்தியம் மட்டும் சொல்றாங்க. மா நகசத் மாலுஹு, அதாவது வல்லாய் மா நகசத் மாலுஹு, நீ செல்வத்தை கொடுப்பதால், உனக்கு அல்லாஹ் கொடுத்ததிலிருந்து நீ கொடுப்பதால் சத்தியமிட்டு நான் சொல்லுகிறேன், ஒருபோதும் உன்னுடைய பொருள் குறையாது. ஷைத்தான் அதை தான் ஏவுவான். ஷைத்தான் என்ன சொல்வா? கொடுத்தா குறைஞ்சிரும், நீ கொடுக்காத. ஷைத்தானு யஇதுகுமுல் ஃபக்ர வ யஅமுருக்கும் பில் ஃபஹ்ஷா, ஷைத்தான் என்ன ஏவுவான்? கொடுத்தனா வறுமை வந்துடும், அவன் ஏழ்மைய ஃபஹ்ஷாவை மானக்கேடானது ஏவுவான், ஃபக்ர் வந்துடும் சொல்றான். அல்லாஹ் என்ன நம்ம சொல்றான்? நீ கொடு, உனக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும், என்னுடைய ஃபலல்ல இருந்து நீ கொடு. அல்லாஹ் சொல்லும் போது எப்படி சொல்றான்? நான் கொடுத்ததுல இருந்து நீ கொடுன்றான். உன்னுடைய சம்பாத்தியத்தால், உன்னுடைய உழைப்பால், நீ கஷ்டப்பட்டு வருஷம் சம்பாதிச்சு சேர்த்து வச்சிருப்ப, வீடு வாங்கியிருப்ப, தங்கம் வெள்ளி சேர்த்து, அதுல இருந்து கொடுக்க சொல்ல. நான் தான் உனக்கு அதை கொடுத்தது. ஆத்தோகும் மாலில்லாய் ஆத்தாக்கும், நான் உன்கிட்ட எதை கொடுத்தனோ அதிலிருந்து ஏழைகளுடைய வரியை நீ நிறைவேற்று என்பதாக அவன் உரிமையோடு பேசுகிறான். நல்லா கவனிக்கணும், வறுமை என்பது ஒளியவே ஒளியல். வறுமை என்பது கியாமத் நாள் வரைக்கும் இருந்து கொண்டேதான் இருக்கும். அதற்கு ஒரு பொருளாதார சுழற்சியை
அல்லாஹ் ஜகாத் என்கிற உயர்ந்த கோட்பாடை வைத்திருக்கிறார். இதை வைத்து நீ அதை நிவர்த்தி செய் என்பதாக. நபிமார்கள் காலத்தில் வறுமை இருந்தது, சஹாபாக்கள் காலத்தில் வறுமை இருந்துச்சு, பெரியோர்கள் காலத்தில் வறுமை இருந்துச்சு, உமர் ரலியல்லாஹு காலத்தில் இருந்துச்சு. எல்லாமே என்ன பண்ணாங்கன்னா ஜகாத்துடைய தொகை. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொல்றாங்க, ஒரு ஒட்டகத்தினுடைய மூக்கணாங்கயிறு கூட ஜகாத்துடைய பொருளா இருந்துச்சுன்னா நான் போர் செஞ்சு வாங்கி அதை உரிய மட்டும் ஒப்படைப்பேன்னாங்க. இப்போ இந்த அளவுக்கு சில கடுமையான விஷயங்கள் எல்லாம் சொல்லப்படுகிறதுன்னு சொன்னால் வெளியே போக வேண்டிய பொருள் வெளியே போயாக வேண்டும், இல்லை என்று சொன்னால் இருக்கிறதையும் அழிச்சிருவான் அப்படின்னு சொல்றாங்க. சொன்னார் அல்லாஹ் காப்பாற்றணும். ஒரு அருமையான மாதத்தில் இருக்கிறோம், தான தர்மங்களுடைய மாதத்தில் இருக்கிறோம். அல்லாஹ் செல்வ செழிப்பை கொடுத்திருக்கிறான், பரக்கத்தை கொடுத்திருக்கிறான், ரஹ்மத்தை கொடுத்திருக்கிறான். எனவே நம்முடைய ஏழை வரியை சரியான முறையில் நிறைவேற்றணும். தங்கத்தில் கணக்கிட்டு கொடுக்கணும், எந்தெந்த பொருள்லாம் ஜக்காத் கொடுக்கணும். வெள்ளியில் கணக்கிட்டு கொடுக்கணும், வியாபார பொருளை கணக்கிட்டு கொடுக்கணும், விவசாய பொருளை கணக்கிட்டு கொடுக்கணும். இப்படி ஒரு 4 கேட்டகிரியா சொல்லித்தராங்க. அதே போல ஒரு தந்தை தன்னுடைய மகனுக்கு அல்லது தன்னுடைய பேரனுக்கு கொடுப்பது கூடாது. ஒரு கணவன் மனைவிக்கோ ஒரு மனைவி கணவனுக்கோ ஜக்காத் கொடுப்பது கூடாது. தங்களுடைய சகோதரிகளுக்கு, உடன் பிறந்த சகோதரிகளுக்கு, உறவினர்களுக்கு ஜக்காத் கொடுக்கலாம். ஜக்காத்தினுடைய தொகையை வைத்து கஞ்சி காய்ச்சுவதோ அல்லது சகர் உணவை ஏற்பாடு செய்வதோ அல்லது பள்ளிவாசலை கட்டுவதோ இதெல்லாம் தெளிவாக ஹராம் என்பதாக இருக்கிறது. எனவே சட்டத்திட்டங்களை, உங்களுடைய பொருள், உங்களுடைய பணங்காசுகள் உங்கள்கிட்ட மட்டும் சுத்தக்கூடாது, உன் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது, வெளியே வந்துடணுன்றாங்க. இல்லைன்னா அல்லாஹ் என்ன பண்ணுவானா ஒரு நோயை கொடுப்பான், இவன் அங்கே போய் லட்ச லட்சமாக கட்டுவான். அதையும் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் அத்தா ஜகாத்த மாலிஹி, யார் தன்னுடைய ஜகாத்தை கடமையை சரியான முறையில் நிறைவேற்றுகிறாரோ பக்கத்து தஹப அன்னு ஷர்ருஹு, அவருடைய நோயை ஷர்ரை நான் நீக்குவேன் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இவன் கொடுக்க மறுத்துட்டான், கொடுக்கல அல்லது கணக்கே போடலன்னு சொன்னா அல்லாஹ் வேறு வழியில வசூல் செய்வான். ஏதாவது ஒரு ஆபத்து, ஏதாவது ஒரு நோய் என்பதாக கொடுத்து அந்த வழியா வாங்கிடுவோம். எனவே நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தியம் என்று சொல்றாங்க, நீங்க உங்க பொருளை கொடுங்க. உங்கள்கிட்ட இருக்கிற ஜக்காத்தை வெள்ளியால் அல்லது தங்கத்தால் அல்லது வியாபார பொருட்கள் அல்லது பணம் காசுகள், விவசாய பொருட்கள், இது சில விஷயங்கள் எல்லாம் கேட்டகரி பிரித்து தராங்க. அதுல கணக்கு பண்ணி, உதாரணமா 10,000 ரூபாய் பணம் இருக்கு, 2,500 ரூபாய் கொடுக்கணும். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். இந்த மாதிரி நம்ம கணக்கு பண்ணி 2.5% சொல்றாங்க இல்லையா, அது வெளியே போகியே ஆக வேண்டும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒரு ஏழை கேட்க வெட்கப்படுவார், ஒரு பணக்காரன் தேடி கொண்டு போய் கொடுப்பதுதான் சிறந்தது என்பதாக அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்லி காட்டுறாங்க. ஆயிஷா அம்மா பொதுவாக யாருக்காவது தான தர்மம் கொடுக்குறாங்கன்னு சொன்னா அவங்க டைரக்டா போய் கையில கொடுக்க மாட்டாங்க. அவங்க வீட்டுக்கு போயிட்டு அங்க ஏதாவது கட்டுலோ அல்ல ஏதாவது ஒரு இடத்துலயோ வச்சுட்டு வந்துருவாங்க. காரணம், கொடுப்பவர்களுக்கு பெருமை வந்துடக்கூடாது. வாங்குறவங்களுக்கு இது என்னடா நம்ம ஒவ்வொரு வருஷமா வாங்கிட்டே இருக்கமே, இது ஒரு கேவலமா இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க. சில பேர் கேட்கவே மாட்டான், ஆனா பார்த்த நல்லா ராகத்தை அழகா இருப்பாப்புல, ஆனா அவருக்கு பல கஷ்டங்கள் தேவைகள் இருக்கும், வெளியே சொல்ல மாட்டான். லா யஸ்அலூன நாஸ இல்லா ஹாஃபா, சில பேர் பத்துனி போன்று கேட்காமல் பல கஷ்டத்திலே இருப்பார்கள், துன்பத்திலே வறுமையில இருப்பார்கள். அவங்க இடத்துல நீங்க உங்களுடைய பொருளை தேடிக்கொண்டு அவங்க கையில கொடுக்காம அவங்க இடத்துல கட்டிலையோ அல்ல ஏதோ ஒரு இடத்துல சேர்லயோ வச்சுட்டு வரணும். உருவ ரதியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபியை ஆயிஷா ரதியல்லாஹு அப்படிதான் அவங்க என்னது சொல்லி அனுப்புறாங்க, இந்த பொருளை கொண்டு போய் ஒரு ஏழைகிட்ட நீ கொடுத்துட்டு வாப்பான்னு கொடுத்துட்டு வராங்க. அவரும் ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னது போல போய் டைரக்டா கொடுக்காம போய் ஒரு கட்டில வச்சிருவாங்க, சலாம் கூட சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இதுல ஏற்றத்தாழ்வு வந்துடும், பெருமை அல்லது கேவலம். இவர் நான் வாங்கிட்டே இருக்கேன், இவர் நான் கொடுத்துட்டே இருக்கேன், நான் தான் உயர்ந்தவன் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது என்பதற்காக ஒரு தெளிவான விஷயத்தை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் வரலாற்றின் மூலியமாக உருவா ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி மூலியமாக சொல்லி தந்தாங்க. எனவே சொல்ல வருகிற செய்தி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்கள் பணங்காசுகள் வெளியே போக வேண்டும், ஏழை எளியவர்களுக்கு அந்த ஜக்காத்துடைய பொருள் போய் சேரணும்னு சொன்னா நான் உங்கள்கிட்ட போர் புரிவேன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானா இல்லையா? இப்படி பல விஷயங்களை அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. நீங்க இந்த ரமலான் மாதத்தை அரிதாக பயன்படுத்தி எல்லா வருஷமும் ஒவ்வொரு மாதத்திலும் அது ஒரு வருஷத்துல எல்லா தேவையும் போக கடன் இல்லாம உங்களுடைய இந்த நம்ம சொன்ன இந்த கேட்டகரியில தங்கம், வெள்ளி,
பணங்காசு, வியாபார பொருட்கள், விவசாய பொருட்கள். இதில் அல்லாஹ் சொன்ன அந்த 8 பேருக்கு சரியான முறையில் கணக்கிட்டு உலமாக்களிடம் மார்க்க சட்டங்களை கேட்டு நீங்கள் கொடுத்துருங்கள் என்று சொன்னால் அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு பரக்கத்தை, வளர்ச்சியை, செல்வத்தை சிறப்பாக்கி தருவான், இருக்கிற பொருளுக்கு பாதுகாப்பு தருவான் என்பதாக கண்மணி முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தாங்க. எனவே இந்த ஜக்காத்தை சரியான முறையில் நீங்கள் நிறைவேற்றுங்க. சிறப்பான ஒரு ரமலான் மாதத்தில் இருக்கிறோம். எல்லா நன்மைகளும் ட்ரிபிளாக அல்லாஹ் கொடுப்பான். அவன் என்ன நினைக்கிறானோ அதான் கொடுப்பான். அல்லாஹ் என்ன நினைக்கிறான்னா 70 700 மடங்கு கேள்விப்படுறோமா இல்லையா? ஒரு தொழுகை தொழுதாலே இவ்வளவு நன்மை. அப்ப அவனுடைய கடமையான ஜக்காத் என்பது 5 பேரும் கடமையில் கட்டாய கடமை. ஒருவர் கொடுக்கல அப்படின்னு சொன்னா அதை நாளை மறுமையில் அவருக்கே அதை உருக்கி ஊத்தப்படும் என்பதாக கூட எல்லாம் இருக்கு. கடுமையான சில எச்சரிக்கைகள் எல்லாம் இருக்கு. அல்லது அல்லாஹ் பெரும் நோயில பெரும் கஷ்டத்துல கொடுத்து அவரை அந்த பக்கம் வசூலிப்பான் என்பதாக இருக்கு. மருந்தாகும் சதக்கா, நீங்க தான தர்மங்களை கொடுத்தீர்கள் என்று சொன்னால் உங்கள் நோய் நொடியிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பன் என்பதாக அதனால பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. எனவே எப்படி சொல்றாங்க பாருங்க, ஒரு பேரிச்சம்பழம் துண்டு அதை நீ சதக்கா கொடுத்தாவது நீ நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக்கோ. ஏன்னா கபருடைய வேதனை இருக்கக்கூடாதுன்னு சொன்னா நீ ஜக்காத்தை சரியான முறையில் ஏழை எளிய மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடு என்பதாக அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. சில ஊர்ல அன்னைக்கு அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு ஊர்ல இருந்து ஜக்காத்து பொருள் ஒரு ஊருக்கு போகுது. அந்த இடத்துல ஏழை எளிய மக்கள் யாரும் பார்த்து ஜக்காத்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்தில் அந்த ஊர்ல எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட வசதி வாய்ப்பு வரைக்கும் வந்துட்டாங்க. ஒரு அனுப்புற பொழுது அது அப்படியே ரிட்டர்ன் ஆயிடுச்சு. உமர் ரலியல்லாஹு அவங்க காலத்துல தான் அவங்க கேட்குறாங்க, என்ன ஜக்காத்து நம்ம ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்க சொல்லி அனுப்பணும், ஆனா திருப்பி அதை அப்படியே ரிட்டர்ன் எடுத்துட்டு வந்துட்டீங்களா, என்ன காரணம்? அவங்களும் ஜக்காத்து கொடுக்குற அளவுக்கு அல்லாஹ் வசதி ஆக்கி வைத்தான். நல்லா விளங்கணும். வெளியே போக வேண்டியது வெளியே போனாதான் எல்லாருமே சுகமாக அவருடைய வாழ்க்கையை நடத்துகிற அளவுக்கு அல்லாஹ் சிறப்பாக்கி வைப்பான் என்பதை அவன் இன்னமும் ஏழையா இருப்பான், இன்னும் ஏழையாக இருந்து கொண்டேதான் இருக்கிறான். பணக்காரனாக இருந்து கொண்டேதான் இருக்கிறான். இந்த இது அல்ல. அல்லாஹ் சொல்லுவது போல வெளியே போவது வெளியே போகவே ஆக வேண்டும். என்னுடைய பொருள்ல இருந்து நான் கொடுத்ததிலிருந்து நீ கொடு என்பதா அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே இந்த மார்க்க சட்டங்களை எல்லாம் தெளிவாக விளங்கி மறுபடி நாம் சொல்லி காட்டுகிறோம். ஜக்காத் பொருளை வைத்து பொது காரியங்களை எதுவும் செலவு பண்ணக்கூடாது. பள்ளிவாசல் கட்டக்கூடாது, கஞ்சி காசக்கூடாது, அதே போல சகர் உணவு ஏற்பாடு செய்யக்கூடாது. இது பொதுமக்களுக்கு போக வேண்டிய விஷயங்கள். இந்த 3மே இதுல போய் நம்ம அழுக்க சேர்த்தனா அதுக்கு மிகப்பெரிய ஒரு தண்டனை இருக்கு. அல்லாஹ் காப்பாற்றுவானாக. இந்த சட்டங்கள் எல்லாம் தெரிந்து அதே போல நோன்பு விஷயங்களை நம்ம நிறைய கவனிக்கணும். நோன்பு இன்னைக்கு நிறைய பேர் பெரியவங்க வைப்பதில்லை. காரணம் அவங்க ஏதாவது காரணம் சொன்னாங்க. ஆனால் அல்லாஹ் ஒரு ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கிறான். அவரால் நோன்பு வைக்க முடியும் என்று சொன்னால் நோன்பு வச்சே ஆகும். பிரயாணிகளுக்கு ஒருத்தர் பயணத்திலே இருக்கிறாரு அல்லது நோய்வாய்ப்பட்டிருக்கிறாரு, அவருக்கு மட்டும்தான் விடுறதுக்கு அனுமதி. அல்லது மாதவிடாய் பெண்கள் அல்லது குழந்தை பெற்றெடுத்த பால் கொடுக்கக்கூடிய பெண்கள் அல்லது குழந்தை பேர் பெற்ற பெண்கள் இவங்களுக்கு தான் அந்த சலுகைகள் எல்லாம் இருக்கு. அவங்க கூட வேறொரு காலத்தில் நோன்பு கட்டாயம் வச்சாலும் தான் இருக்கே தவிர விடணும் எங்கேயும் இல்லை. எனவே ஒரு நோன்பு விட்டனா அவங்களுடைய கடுமையான வேதனை எப்படின்னா, நாளைக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, தலைகீழா குப்புற அவரை படுக்க வச்சு 2 வாயை கிழிக்கப்படுது என்பதா இருக்கு. ரமலான்ல ஒரு நோன்பு விட்டாரு என்பதாக சொன்னால் வாழ்க்கையில எத்தனை நோன்பு வச்சாலும் அந்த நோன்புக்கு ஈடாகும் என்பதாக சொன்னாங்க. அப்ப எவ்வளவு பெரிய மகத்துவம். ஒரு நோன்பு அல்லாஹ்வுடைய பாதையில இந்த ரமலான் மாசத்துல வச்சாருன்னு சொன்னா 70,000 அடி நரகத்தை விட்டு அவர் தூரமாக்கப்படுகிறார் என்கிற சிறப்பையும் சொல்லி காட்டுகிறார்கள், எச்சரிக்கையும் சொல்லி காட்டுகிறார்கள். எனவே கட்டாய நோன்பு வைத்தே ஆக வேண்டும் என்பதை நாம் சொல்லி காட்டுகிறோம், ஆர்வமூட்டுகிறோம். எனவே மார்க்க சட்டங்களை பேணி அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெற்ற நன்மக்களாக அல்லாஹ் எல்லா சமுதாய மக்களையும் ஆக்குவானாக. ஆமீன். வாக்கில் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.